பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்கூடுமானால் ஆகும். யாரெல்லாம் விசுவாசிக்கல அவங்களாம் எல்லாம் ஆகுன்றார். என்னென்ன விசுவாசிக்கூடும், என்னென்ன காரியம் நடப்பு இல்லையோ அதெல்லாம் என்னை நம்பினா அது ஆகுமான்றார். யாரெல்லாம் இயேசுவை நம்புறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு சகோதரன், அன்பு சகோதரியா, இயேசு விசுவாசிங்க. என் வாழ்க்கையில் இது நடப்பதில்ல, இது நடக்கும். இயேசுவும் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா எல்லாம் நடக்குன்றார். அது மாத்திரம் சொல்கிறேங்க, இந்த வார்த்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசி கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடுமா. யாரெல்லாம் முழுமையாக விசுவாசிக்கிறீங்களோ, இயேசு வந்துட்டாருன்னா என் வியாதி என்னை விட்டு போயிடும்பா. இயேசு என் வாழ்க்கையில் வந்துட்டார்னா என்னுடைய துயரம் துக்கம் எல்லாம் போயிடும். இயேசு உங்கள்கிட்ட வந்துட்டார்னா என்னுடைய எல்லா வறுமையும் நீங்கி போயிடும். யாரெல்லாம் நம்பி விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடுன்ற நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நிலைச்சி நில்லுங்க. எல்லாமே கூடும்படியாக கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகுமா. கொஞ்சம் விசுவாசிக்கணும்னா ஆகுன்றார். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகுமா. அவருக்கு முழுமையாக யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில குறையே இருக்காதுங்க. ஆசீர்வாதம் தான். இந்த வார்த்தை மூலிமா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நடத்தி பலப்படுத்துவார். ஆமென். காட் பிளஸ்.